முதலமைச்சர் அவர்களே. ஓ கேக்குது கேக்குது சொல்லு. உங்களுக்கு இந்த புக் வந்துச்சா? வந்துருச்சு. இந்த புக் வந்துச்சா? அட ஏயா கத்தற? வந்துருச்சியா, கதைக்கு வாயா. சட்ட ஒழுங்கு சந்தை சிரிக்கிறது. எந்த சந்தில சிரிக்குது? ஸ்டாலின் அங்கிள் வீட்லயா? ஸ்டாலின் அங்கிள் வீட்ல வந்து சிரிக்கலாம் மாட்டாங்க, ஒப்பாரி சவுண்டு தான் கேக்குது. ஆனா எங்க அண்ணன் ஜெயிச்சு ஆட்சியில உக்காந்ததுல இருந்து ஒப்பாரி சவுண்டு தான் கேக்குது. சரி அப்படியே சந்தில சிரிக்கிட்டோம். என்ன பண்ண, நம்ம அண்ணன் ஆட்சி வந்துருச்சு இல்லையா, எடுத்துட்டு வந்து எல்லாரும் பாக்குற மாதிரி சிரிக்கட்டும். மக்கள் சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம். எல்லாரும் பாக்குற மாதிரி சிரிக்கட்டும் விடுங்க. ஐயா என்ன இப்போ இது ஜூனியர் அட்டை படம், ஜூனியர் விகட அட்டை படம் தான். நான் மட்டும் போ ஓட்ட படம் நான் சொன்னேன். எடிட்டர் எழுதியிருக்கார். முதல் கவர் ஸ்டோரி எடிட்டர் எழுதியிருக்கார். இது நான் எழுதல, ஜூனியர் விகடன் எழுதியிருக்கு. நீங்க எழுதல, எடிட்டர் தான் எழுதியிருக்காரு. யாரு? ஜூனியர் விகடனோட எடிட்டர் எழுதியிருக்காரு. பின்ன நீங்க தான் எழுத முடியும். மக்கள் எழுதுனாங்கன்னா உங்க கதை சிரிச்சிடாது. மக்கள் இப்படியா எழுதுவாங்க? மக்கள் இப்படியா வந்து புலம்பி தள்ளிட்டு கிடக்குறாங்க. எழு வீட்டுல கத்துற மாதிரி அங்கங்க மைக் செட்டு பிடிச்சிக்கிட்டு கத்திட்டா கிடக்குறாங்க மக்கள். இன்னமும் இந்த பத்திரிகைக்காரங்களாம் இந்த மாதிரி நியூஸ் போடக்கூடியவன், இந்த எழுதக்கூடியவன்லாம் வந்து முன்னாடி உங்க ஆட்சி காலத்துல நீங்க கொடுத்த பணத்துக்கு இன்ன வரைக்கும் நக்கி பொழைக்கிறான் போல இருக்கு. சிஎம் யாரு? சிஎம் விட்டானுவன். இன்ன வரைக்கும் ஸ்டாலின் அவர்களை தான் சிஎம் நினைச்சுன்னு ஆட்சி ஆண்டுன்னு இருக்கிறீங்க. அப்படித்தான் இருக்கிறீங்க எல்லாரும். அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துதாங்கிறாரு. உங்க மனசுல மன பிராந்தி மட்டும் இருக்கு. குவாட்ரு, பிராந்தி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு, ஒயின்னு, கீனு எல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன நீங்க பாட்டுக்கு கத்திக்கினே கடங்க, அவர் அமைதியா அடிச்சு நவுத்திட்டு போயினே இருப்பாரு. நீங்க எழுதுங்க, நீங்க என்ன ஆனா எழுதுங்க. இன்னும் ஒண்ணுதான் எழுதல. எங்க அண்ணன் வந்து கோவா இருப்பாரு, அது மட்டும்தான் வீடியோவும் எடுக்கல, அதை பத்தி எழுதவும் இல்லை. ஏன் சொல்றேன்னா, லாஸ்டா அவர் போனதப்ப ஒரு இடத்துக்கு போனப்ப கூட செருப்பு போடாம போயிட்டாராம். செருப்பு போடாம போன முதல்வர், வெறும் காலையில் நடந்த முதல்வர், அதை கூட போட்டுட்டானுவன். சட்டைக்கும் பேசிட்டானுவோம். என்ன எல்லாத்துக்கும் பேசிட்டானுவன். இதுக்கு மட்டும்தான் பேசல. அதையும் பேசி விட்டீங்கன்னா எங்களுக்கு நிம்மதியா இருக்கும். பாரு போயா அங்கிட்டு. எப்ப பாரு கையான்னு இந்த பக்கம் திரும்பி ஒரே ஒப்பாரி. எதுக்கு? நீங்க அழுவதான் அந்த மனுஷன் நல்லபடியா மேல முன்னேறிடுங்க. அழுவுங்க.